ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி செட்டிநாடு ஸ்டைலில் பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, தேங்காய் இது மூணையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் நீங்கள் வந்து ரேண்டமாக அன்னீவனாக கூட கட் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம். வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. பெப்பர், சீரகம், சோம்பு இது மூணையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை தனியாக வச்சுக்கோங்க. ஏலக்காய், கிராம்பு, பட்டை, சோம்பு இது மூணையும் பொடியாக அரைச்சி நம்ம எப்போவுமே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மிக்ஸ் இருக்கு இல்லையா, கிராம்பு, பட்டை, சோம்பு, ஏலக்காய், ஸோ இது எப்போவுமே நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் அது கொஞ்சம் பச்சை வாசனை போட்டும் அதுக்கப்புறமா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த வெங்காயம் வந்து ஒரு கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் வரைக்கும் வரணும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வதக்கி விடுங்க. இந்த மசாலா நான் சொன்னேன்ல, ஸோ இது நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு ஸ்பைஸியாக ஒரு ஸ்மெல், நல்ல ஒரு அரோமா வேணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு இருக்கும்போது நம்ம இங்கே மிக்ஸி ஜாரில் இது எல்லாத்தையும் அரைச்சிடலாம். ஸோ தேங்காவையும் அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறதையும் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தக்காளி வச்சுருக்கோம், அந்த தக்காளியையும் போட்டு நல்லா அரைச்சிருங்க. இந்த தக்காளி போட்டு அரைச்சதுக்கப்புறம் அது ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ அந்த பேஸ்ட் கன்சிஸ்டன்சியை நம்ம வெங்காயம் சாட்டே பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ அந்த கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் வந்ததுக்கப்புறமா இந்த சிக்கனை ஃபஸ்ட்டு எடுத்து நான் வந்து 1 கிலோகிராம் சிக்கன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதை வந்து நல்லா மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். ஸோ எப்போவுமே மஞ்சள் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கோங்க. ஸோ அது வந்து அந்த பச்சை ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக எப்போவுமே மஞ்சள் ஜாஸ்தி போட்டுக்கோங்க. இது எனக்கு என்னோடய மாமியார் சொல்லி கொடுத்த டிப்ஸ். ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த சிக்கனை போட்டு நல்லா வதக்குங்க. தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சிக்கன்லேருந்தே அந்த தண்ணி வரும். ஸோ அதனால் அப்படியே விட்டுருங்க. இப்போ நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி நான் வீட்டில் தான் அரைப்பேன், அது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், ஆல்ரெடி சிக்கனில் நம்ம போட்டிருக்கோம், பட் ஸ்டில் உங்களுக்கு எவ்வளோ மஞ்சத்தூள் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், தண்ணி எதுவுமே ஊற்றாதீங்க, மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கப்புறமா தான் நம்ம இந்த அரைச்ச பேஸ்ட்டை நம்ம ஊற்ற போகிறோம். ஸோ இந்த பேஸ்ட்டை ஊற்றிட்டு நீங்கள் அந்த மிக்ஸி ஜாரை கொஞ்சம் கழுவி அந்த தண்ணி மட்டும் கொஞ்சமாக ஊற்றுங்க, ரொம்ப ஊற்றாதுங்க. இன்கேஸ் உங்களுக்கு இது வந்து ரொம்ப கிரேவி கன்சிஸ்டன்சியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றுங்க. எனக்கு கிரேவி மாதிரி வேணும், ஸோ அதனால் கிரேவி நிறைய தண்ணி ஊற்றிட்டு இதை ஃபஸ்ட்டு ஊதி க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இறக்க போகிறதுக்கு முன்னாடி அழகாக கொத்தமல்லி தூவிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு ஓகேவான்னு பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. சூப்பரான சிக்கன் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய்.